ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன். இது வந்து டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம். அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். சூடானதுக்கப்புறமா தாளிப்புக்கு ஒரு ஏலக்காய், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் தாளிச்சிட்டு, இதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருவேன். அதையே போட்டு நல்லா வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட இது சிக்கனுக்கு போட்டுக்கலாம். அது குழம்புக்கிட்ட அதுவுமே நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் போட்டு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நீங்கள் பச்சை மிளகா வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வேணாலும் போட்டு, மிளகாத்தூள் நான் போட போகிறேன். நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3/4 ஸ்பூனு அதையும் போட்டு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு 2 தக்காளி பழம் வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு அதுலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு, அடுப்பு வந்து சிம் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 3/4 ஸ்பூனு மிளகு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு இதையும் போட்டு, நான் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10 வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி இதையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா நம்ம வதக்கிட்டு இருந்தோம் பார்த்திங்களா, தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து நம்ம ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு 2 செகண்ட் வந்து அந்த மசாலாவில் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா இதையும் போட்டு, மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஃபுல்லாக வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதையும் ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை இதுலேயே போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதக்குனா அந்த சிக்கன் வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வந்து ஊற்றிட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடணும். இது வந்து சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறம் தோசை, இட்லி இதுக்கு எல்லாமே நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எங்கள் சேனலில் அதையும் பார்த்துட்டு அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஸ்லேயும் நிறைய சிக்கனு, மட்டனு, நான் வெஜ் இது எல்லாமே போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் விசில் விட்டு எடுத்துகிட்டு மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவி ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா சிக்கன் குழம்பு ரெடி. இதுக்கு வந்து சப்பாத்தி நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக சப்பாத்தி இல்லை பூரி, நான் இதுக்கு எல்லாமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.